Hi friends, இது உங்கள் சிலன் கிளியர் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டி லாங்குவேஜ். ஓகே, இந்த டி லாங்குவேஜ் இருக்கிறது பற்றி தெரியவே தெரியாது. ஓகே, என்ன அப்படின்னா இந்த டி லாங்குவேஜ்னால் என்ன அப்படின்னா லேங், அதாவது டிஎல்ஏஎன்ஜி லேங். டி வந்து சைலண்ட். இந்த லேங் அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் டின்னு சொல்லுவாங்க. இது வந்து மல்டி பேரடிகம் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா எல்லா லாங்குவேஜோட ஃபியூச்சர்ஸும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இது யார் டெவலப் பண்ணாங்க, யார் டிசைன் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டி லாங்குவேஜ் ஃபவுண்டேஷன். அதாவது ஒரு டி லாங்குவேஜ் ஃபவுண்டேஷன் தான் வந்து இந்த டி லாங்குவேஜ் டெவலப் பண்ணியிருக்காங்க. இது டிசைன் பண்ண யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வால்டர் பிரைட், ஆண்ட்ரே அலெக்சாண்டர்ஸ்கோ அப்படிங்கிறவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் எடுத்துன்னு எப்போ ஒரு இதில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 2001 டிசம்பர் 8 வந்து ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேபிளாக எப்போ ரிலீஸ் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2020 February 6, ஒரு 50 days பேக் தான் இதுக்கான ஒரு ஸ்டேபிள் ரிலீஸை வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து எல்லா ஓஎஸ்க்கும் இப்போது C++ஆக இருக்கட்டும், இன்னும் நிறைய லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இப்போ கரண்ட்டில் ட்ரெண்டிங் இருக்கிற லாங்குவேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான ஓஎஸ்க்கு சப்போர்ட் ஆகும். ஏன் அப்படின்னா சப்போர்ட் ஆகலை அப்படின்னா கூட அதுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி ஃபைல்ஸாக இருக்கட்டும், தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் வச்சு ஈஸியாக சப்போர்ட் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த லாங்குவேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வகையான ஓஎஸ்க்கு மட்டும் சப்போர்ட் ஆகும். அது என்னென்ன பார்த்திங்க அப்படின்னா விண்டோஸு, மேக் ஓஎஸ், லினக்ஸு, FreeBSD அப்படிங்கிற ஓஎஸ்க்கு மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். மற்ற லாங்குவேஜ் எதுக்குமே சப்போர்ட் ஆகாது. இந்த டி லாங்குவேஜோட ஸ்பெஷல் என்ன, இதுக்குன்னு தனியான ஒரு யூனிக்னஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த பெரிய பெரிய லாங்குவேஜஸ்க்கு பார்த்தீங்களா, ஜாவா, பைத்தான், ரூபி, சி ஷார்ப்பு, எஃப்எல் இது மாதிரி ஒரு லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட குணாதிசயங்கள், அதோட இதெல்லாம் இந்த லாங்குவேஜ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி C++ஓட ஃபியூச்சர்ஸை அப்படியே அதில் கொண்டு வந்திருக்காங்க, ரீடிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் சேஃப்டியாக அப்படின்னா கிடையாது. இப்போது என்ன பார்த்தீங்கன்னா அந்த கோடை பாருங்கள், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாவா. ஆல்ரெடி நம்ம சி ஷார்ப் பார்த்த மாதிரியே இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாவா பேஸ்டு தான் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜுங்கிறனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாவா மாதிரியே இருக்குது. அதே மாதிரி ஜாவாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே இதுக்கும் சப்போர்ட் ஆகும். அதில் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இதுலேயும் இருக்குது. ஓகே, இதை வந்து நான் சொல்லியிருந்தேன் டெவலப்மெண்ட் டூல்ஸ் அதேமாதிரி குறிப்பிட்ட ஓஎஸில் தான் சப்போர்ட் ஆகணும். அந்த குறிப்பிட்ட ஓஎஸ்லையுமே இது மாதிரி ஓகே இந்த ஐடி யூஸ் பண்ண மாதிரி தான் சப்போர்ட் ஆகும். அது என்ன பண்ணால் எல்லாத்துக்கும் தெரியும் எக்லிப்ஸு, மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ. நார்மல் இருக்கிற விசுவல் ஸ்டுடியோ கோட் வேறு, மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ வேறு. நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் சி ஷார்ப் லாங்குவேஜுக்கு வந்து நார்மல் விசுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சி ஷார்ப்புக்கும் இந்த மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ தான் தேவைப்படும். அதே போல் ஸ்லிக் எடிட் அப்படிங்கிறதும் இமேக்ஸ், விம்மு, ஸ்கிடெக், சைடெக், ஸ்மெல்ட்ரான். ஓகே, இதே மாதிரி இந்த ஐடியை வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இந்த டி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க, நமக்கு தெரிஞ்சு டி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். என்ன பண்ணால் AAA கேம்ஸ், ஜாவாஸ்கிரிப்ட் விர்ச்சுவல் மிஷினில் யூஸ் பண்ணுறாங்க, ஜிபியூவில் யூஸ் பண்ணுறாங்க, வெப் டெவலப்மெண்ட்லேயும் இந்த டி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க, நியூமெரிக்கல் அனாலிசிஸில், GUI அப்ளிகேஷனில், பேசஞ்சர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இது எல்லாத்துலேயும் இந்த டி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டு, என்ன அப்படின்னா இது ஒரு டைனமிக் லாங்குவேஜ். இது வந்து டைனமிக்காகவும் செயல்படும், ஸ்டாட்டிக்காகவும் செயல்படும். அதனால் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக ஒரு சேனலில் பார்த்திங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.